நம்மில் பலருக்கு தெரியாமலேயே மனிதகுல வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்கப் போகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல மனிதர்கள் மீண்டும் விண்வெளிக்கு ஒரு நீண்ட பயணம் போக போறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு பிறகு, அதாவது 50 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு விஷயம் அது. அப்படி என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஆச்சரியம் என்னன்னா, விண்வெளி பயணத்துல ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. ஆனா இது நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது ஏன் அவ்ளோ முக்கியம்? அது என்ன விஷயம்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நாசா ஒரு புது பயணத்துக்கான கடைசி கட்ட வேலைகள்ல இருக்கு. அந்த மிஷனோட பேரு தான் ஆர்டெமிஸ் 2. சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் ஒரு விண்வெளி பயணம் கிடையாது. நிலாவுல மனுஷங்க மறுபடியும் தங்கி ஆராய்ச்சி பண்றதுக்கான முதல் படி இது. ஆர்டெமிஸ் திட்டத்துல மனிதர்களை சுமந்து செல்லும் முதல் பயணம் இதுதான். இந்த மிஷனோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 4 விண்வெளி வீரர்கள், இதுவரைக்கும் கட்டினதுலயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ராக்கெட்ல மனித சரித்திரத்திலேயே யாரும் போகாத தூரத்துக்கு போக போறாங்க. ஆனா இவ்வளவு அற்புதமான இந்த மிஷன்ல சவால்களும் ரொம்பவே அதிகம். இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். இங்க முக்கியமான விஷயமே என்னன்னா, ஒரு சின்ன தப்புக்கு கூட இடமே கிடையாது. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட இத்தனை வருஷம் உழைப்பு, மொத்த ப்ராஜெக்ட்டுமே தள்ளி போயிடும். அந்த அளவுக்கு பிரஷர் இருக்கு. அதனாலதான் என்ஜினியர்ஸ் இப்போ ஒவ்வொரு சிஸ்டமையும், ஒவ்வொரு சின்ன பாகத்தையும் கூட ரொம்ப தீவிரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே 100க்கு 100 பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சா மட்டும்தான் பயணத்துக்கு கிரீன் சிக்னலே கிடைக்கும். சரி, இப்போ இந்த மிஷனோட உண்மையான அந்த பெரிய இலக்கு என்னன்னு பார்க்கலாமா? இதான் இந்த முழு விஷயத்தோட ஹைலைட்டே. இதுல ஒரு சம விஷயம் இருக்கு. அதுதான் இந்த பயணத்தை வரலாற்றுல ரொம்ப முக்கியமானதா மாத்தப் போகுது. ஆமாங்க, இந்த ஆர்டெமிஸ் 2 மிஷன் ஒரு ஃபைனல் டெஸ்ட் மாதிரி தான். இது மட்டும் வெற்றிகரமா முடிஞ்சதுன்னா, அடுத்த மிஷன்ல, அதாவது ஆர்டெமிஸ் 3ல 50 வருஷத்துக்கு அப்புறம் மனிதர்கள் மறுபடியும் நிலாவுல கால் வைக்க போறாங்க. அன்னைக்கு அப்போலோ பயணங்கள் மூலமா நம்ம பார்த்த சரித்திரம் இப்போ மறுபடியும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கப் போகுது. இதோட முக்கியத்துவத்தை முழுசா புரிஞ்சுக்க இந்த காலவரிசைய பாருங்க. பாருங்க, 1972ல அப்போலோ 17ஓட முடிஞ்ச அந்த நிலவு பயணம் இப்போ ஆர்டெமிஸ் 2 மூலமா திரும்பவும் உயிர் வாங்குது. இதோட வெற்றி தான் ரொம்ப சீக்கிரத்துல ஆர்டெமிஸ் 3 மூலமா மனிதனை நிலாவுல தரையிறக்க போகுது. நாம இப்போ ஒரு புது விண்வெளி சகாப்தத்தோட வாசல்ல நின்னுட்டு இருக்கோம். 50 வருஷம் கழிச்சு மனுஷனோட கால் தடம் மறுபடியும் நிலாவுல பதிய போகுது. சரித்திரம் திரும்ப எழுதப்பட போகிறது.